ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஓமப்பொடி தான் பார்க்க போறோம். தீபாவளி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க. சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துடுறீங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோலாம் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம ஓமப்பொடி பிக்னஸ்க்கெல்லாம் எப்படி கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறதுக்குன்ட்டு போடுறேன். இன்னும் எங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரம்லாம் ஆரம்பிக்கல. இப்போதைக்கு நம்ம சேனலுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ அதுக்கு ஓமப்பொடிக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்லாம் பார்த்துடலாம். முதல்ல வந்து கடலை மாவு வந்து எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அந்த பவுல் வந்து கடலை மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3ல் 1 பாகம் அரிசி மாவு எடுக்கணும். எடுத்து வச்சுருக்கேன். இந்த கழுவி காய வச்சு வெறுமனே அரைச்ச அரிசி மாவு. இது வீட்டிலேயே தயார் பண்ணுற கடலை மாவு. அதனால் வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன். அதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஓமப்பொடின்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து சேவ் வேறு, ஓமப்பொடி வேறு. அதனால் வந்து ஓமப்பொடிக்கு நம்ம கண்டிப்பாக ஓமம் சேர்த்தாகணும். அதனால் அது வந்து எப்படி வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி காமிக்கிறேன். அது அடுத்தது வந்து கொஞ்சமாக காரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி. நம்ம வீட்டில் ஏற்க எல்லா சேனல்லையுமே நான் சொல்லிகிட்டே வருவேன். எங்கள் சேனலில் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா, காஷ்மீரி சில்லியும் நீட்ட மிளகாவும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் நான். இந்த தூள் தான் காரத்துக்கும் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன், உப்பு போட்டுக்க போகிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ அந்த முறுக்கு புளி ஓம அச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம இப்போ இது பண்ணிக்க போகிறோம், பொரிச்சு போட்டுக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஓமப்பொடிங்கும் போது நம்ம கருவேப்பிலை வாசனையோடு சாப்பிட்றதா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து, இதுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை தான் இதில் போட போகிறோம். ஏன்னா நமக்கு அச்சியில் வந்து வடிகட்டி ஊற்றணும். இதில் இன்னும் கொஞ்சம் வேணும்னா பூண்டும் நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் ஓமமும் மிக்சியில் அடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த ஜூஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து பூண்டு வாசனையும் வந்துடும் உங்களுக்கு. பூண்டு நான் சொல்லலை, இந்த மாவுக்கு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. இதை எப்படி சேர்க்க போகிறோம்னா, இதை வறுத்துட்டு பொடி பண்ணும்போது இதையும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி அந்த தண்ணியை தான் நம்ம அதில் ஊற்ற போகிறோம். எண்ணெய் வந்து மாவு பிசையும் போது நான் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்குவேன். நீங்கள் வெண்ணெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எண்ணெய் காய வைக்கிறீங்களா, அதில் வந்து 1 ஸ்பூன் சூடாக எடுத்து அந்த மாவில் பிசையும் போது ஊற்றிக்கோங்க. இவ்வளோதான். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பாருங்க, இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஓமம் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் வறுத்துக்க போகிறோம் லைட்டாக. வறுத்துட்டு நுணுக்குனீங்கன்னா நல்ல வாசனையும் இருக்கும், மசியும் படும். அதுக்காக தான். இது வறுத்தாச்சு, இதை எடுத்துக்கோங்க. இதே எண்ணெய் சட்டியில் எண்ணெயை காய வச்சிடலாம். அது கட்டி இதை பொடி பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டும் ஓமமும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓமப்பொடிக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக புளியணும், அதனால இந்த அளவு ஊற்றிக்கோங்க. இந்த அளவு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். இதை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஓமப்பொடியே ஓட்டை வந்து சின்னதாக இருக்கும், அதில் அப்படியே வந்து மசிஞ்சிரும், அடைச்சிக்கும். அதனால நமக்கு புளிய வராது. இந்த வாசனை இருந்தால் நமக்கு போதும். ஏன்னா அந்த தண்ணி ஊற்றியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டும் ஓமமும் இதில் நம்ம அடித்து போட்டோம். இந்த தண்ணியை இருத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றியே மாவு பிசையலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க கையில் எதுக்கும். இப்போ மாவு பிசைறது பார்ப்போம். இப்போ இது என்ன பண்ணுறோம், கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இதில் 3ல் 1 பங்கு தான் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு காரம், ஓமமே கொஞ்சம் காரம் கொடுக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நம்ம கலருக்காக தான் கொடுக்குறோம். நீங்கள் லெமன் எல்லோ சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயம், ஓமமும் சேர்த்துருக்கோம், பெருங்காயமும் இவ்வளோ சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு உப்பு இந்த மாவுக்கு தேவையானது. இப்போ இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓம தண்ணியை ஊற்றணும். இதுக்கிடையில இதை நல்லா விரவிட்டு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கணும். வெண்ணெய் இந்த அளவு சேர்த்துக்கோங்க. மாவோடு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க.
நமக்கு அந்த ஓட்டை வந்து இடியாப்பம் புளிகிறோம்ல, அந்த அச்சில தான் நம்ம ஓமப்பொடி புளிவோம். அப்போ வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தா கூட மாவு வெளியில வராது. அதனால அத மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல வந்து நீங்க சோடாப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மாட்டேன். நீங்க அந்த சமையல் சோடா இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்ப நமக்கு எதுவுமே கட்டிலாம் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இப்ப இந்த ஓம தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. தண்ணிக்கு பதிலா தான் இந்த ஓம தண்ணி ஊத்திக்கிறோம். கொஞ்சம் தளரவே பிசையணும். ஏன்னா அப்பதான் வந்து இறங்கும். கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம். இந்த அளவுக்கு பேசுனீங்க பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு தலை தலைன்னு, ரொம்ப தலை தலைன்னு வேண்டாம். இப்படி உள்ள கை போற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நான் எடுத்த மாவுக்கு 2 தான் பண்ணியிருக்கேன். நேற்று ஜாங்கிரி வந்து ஒரு உங்களுக்கு செஞ்சு காமிக்க 200 எடுத்துட்டேன்னா நிறைய ஜாங்கிரி. ஏன்னா தீபாவளி இன்னும் வரல. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. சரி கொஞ்சமா பண்ணிடுவோம் இன்னைக்கு. ஓமப்பொடி காலி ஆயிரும். எல்லாரும் காரம் சாப்பிடுவாங்க. இனிப்பு யாருமே இப்ப ரொம்ப எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நல்லா வந்து எண்ணெய் காயணும். முதல்ல வந்து ஜாங்கிரிக்கு எண்ணெய் லிமிட்டா வச்சுக்கணும்னே, இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காயணும். போட்டோடனே பொரியணும். அந்த மாதிரி பாருங்க. இந்த அச்சில புழிஞ்சிங்கன்னா தான் ஓமப்பொடி இதுவே வரும். இன்னொரு அடங்கினோடனே எடுத்துருங்க. டக்குன்னு பரட்டி போட்டுருங்க. ஏன்னா நம்ம மெல்லீஸா புளியறதுனால இதுல எடுத்து வச்சிருக்கேன். சிம்ல பண்ணிட்டு புளியும் போது சுட்டுச்சுன்னா சிம் பண்ணிக்கோங்க. புளியும் போது ஆவி அடிக்கும். அதனால சிம் பண்ணிட்டு புளிங்க. இந்த உரல் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த பவுல்ல எடுத்தோம்ல, அதுக்கு 5 லேயர் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இதை வந்து நொறுக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பார்த்துக்கோங்க. இவ்வளவு வந்துருச்சு. நமக்கு ஒரு சின்ன பவுல் தான் போட்டோம். ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்துருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதை இருங்க பவுல்ல போட்டு நொறுக்கி காமிக்கிறேன். நீங்க நான் சொன்ன அளவே போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுல வந்து இதெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். மேல வந்து நம்ம காரம் முன்னாடியே போட்டதுனால இதுல நம்ம காரம் எல்லாம் போட தேவையில்லை. இன்னும் நொறுக்கிக்கோங்க. எவ்வளவு தூரத்துக்கு நொறுக்கி வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா பண்ணி காமிக்கிறேன்னா இதுல ஏதாவது நிறை குறைகள் நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம எடுத்த ஒரு பவுலுக்கே ஒரு இதை கடையில போய் நம்ம வாங்க போனோம்னு வச்சுக்கோங்க, இப்பெல்லாம் விலை பயங்கரமா ஏத்திட்டாங்க. கடலைப்பருப்பு எல்லாம் விலை ஏறணும்னா அவங்களும் விலை ஏத்திட்டாங்க. ஜிஎஸ்டி அது இதுன்னு ஒரு பவுல் போட்டிங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகா இது தீபாவளிக்கு ஒரு காரமாச்சு. கடலை மாவுல ஏதாவது நம்ம பண்ணி வைக்கணும். ஒரு அதுக்காக தான் பஜ்ஜி போடுவாங்க சில பேர், போலி சுடுவாங்க. நாங்களாம் அன்னைக்கு பலகாரமே நிறைய செய்வோம். சுழியம், போலி, அது மாதிரிலாம். இதெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா போடுறேன். எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ பண்ணுறேன். பிக்னஸ்க்கு இது மாதிரி கொஞ்சமாக பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் இதை நான் போடுறேன். பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.